அருமை சகோதரர் பரத் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மேம். சீமான் சொல்றது எந்த இடத்துல தவறுன்னு நீங்க சொல்ல வரீங்க? மேடம், அவர் எப்படி வேணா அரசியல் பண்ணட்டும் மேடம். நாங்க தமிழ் தேசிய கருத்துக்கு எதிரானவர்களா மாறணும் அப்படின்னு சொன்னா, இந்த போலியா தமிழ் தேசியம் பேசுறாங்க. எங்களை டார்கெட் பண்ணி மட்டுமே ஒரு அரசியல் கட்சி வளரணும்னு நினைக்கிறாங்க. எது சார் போலின்னு சொல்றீங்க? அவர் பேசுறது எல்லாத்தையும் போலின்னு சொல்றீங்க. எது போலி? தமிழ் தேசியம் போலி மேம். இவர் பேசுற தமிழ் தேசியம் போலி. எப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியா இருக்குல்ல மேடம், இங்க தமிழ் தேசியம், தனி தமிழ்நாடு உருவாக்க முடியுமா? நம்ம எவ்வளோ பெரிய இராணுவ பலம் உள்ள ஒரு நாடு. காஷ்மீர் இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன பகுதி அவனால் நம்மகிட்ட எடுக்க முடியுதா? இவர் ஒரு 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 மாநிலத்தை மேடம், இவர் இந்திய தேசத்துக்கு எதிராக பேசின கருத்துக்கள் எக்கச்சக்கம் ஏராளம். இப்போ பேசிட்டார்ல கடைசியில். அப்பா ஜின்னா வாங்கினாரு, நாங்கள் வாங்கலை. என் தாத்தன் பாட்டன் மேலே எனக்கு கோபம். அப்போ உன் கருத்து என்ன? நான் தமிழ் தேசியம் அப்படின்றதுக்கு பதிலாக தமிழ்நாட்டுக்கு இதுவரை ஆட்சி செய்தவர்கள் பண்ணாத அளவுக்கு நான் புதுமையான அரசியல் செய்வேன்றது தான் மாற்றமே தவிர்த்து, தமிழ் தேசியம், தேசியம்னா என்ன? தனி ரூபா நோட்டு, தனி பாஸ்போர்ட்டு, தனி ரேஷன் கார்டு, தனியான ஒரு நாடை உருவாக்குறது இவங்க அஜெண்டாவில் இருக்கு. அதனால ஆரம்பத்திலேயே இவங்களை நம்ம கண்காணிச்சு இவங்களை காலி பண்ணிடணும் அப்படின்றது தான் நம்மளுடைய கருத்து. இவ்வளோ பேசுறீங்களே சார். இன்னைக்கும் நெல்லூர்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரும்பான்மையான சமூகம் தமிழ் மக்கள் இருக்காங்க. அந்த தமிழ் மக்கள் ஒரு வளர்ச்சி அடைஞ்ச பாதைக்கு போகவே முடியல. இன்னைக்கு எம்எல்ஏ எம்பின்ற ஒரு ஸ்டேஜை தொடவே முடியல. அங்க நீங்க பண்றதெல்லாம் சரி, இங்க இவர் பண்ணா தப்பா? மேடம், நெல்லூர்ல ஒரு குறிப்பிட்ட மக்கள் தமிழர்கள் வளர்ச்சி அடையல தன்னோட வாழ்க்கையிலன்னு சொல்றீங்க. ஆமா, வளர்ச்சி அடையல. ஓகே, நானும் அதே தான் சொல்றேன். இங்க நீங்க சொல்றீங்க இல்லையா, தமிழ்நாட்டுல சீமான் இப்படி தமிழ் தேசியம் சொல்லிட்டு ஒரு மொழிக்கு அகைன்ஸ்டா நிக்கிறாரு, அவர் தமிழ் மொழியை மட்டும் இங்க வளர்ச்சி பாதையை கொண்டுட்டு வருவேன் அப்படின்னு சொல்றாரு, இது சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அங்க அதே காரணத்தை சொல்லிதானே அவங்களெல்லாம் அப்படியே வச்சிருக்கீங்க. மேடம், அவங்க அங்க செஞ்சுட்டு இருக்க விஷயங்கள் உண்மையா அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணணும். இன்னொன்னு, அவங்க செஞ்சுதான் தப்பு தானே மேடம். மேடம், இப்போ செம்மர கடத்தர்ல ஒரு 14 பேரை சுட்டு கொன்னாங்கல்ல மேடம். அந்த சுட்டு கொன்னது ஆந்திராவுடைய காவல்துறை அதிகாரி. நாம ஆந்திரான்றனால இங்க இருக்க தெலுங்கு அதை ஆதரிக்கிறோமா? அவனை பதிலுக்கு சுட்டு கொள்ளு, நான் அந்த போலீஸ் தூக்குல போடு. நியாயம் எங்க இருக்கோ அது பக்கம் போறோம். திருவண்ணாமலையில சுட்டு கொன்னா தூக்குல போட்டா அவங்களுக்கான நியாயம் கிடைச்சிருமா? சரி, தண்டிங்க. நம்மளுடைய கருத்து தண்டிங்க. மேடம், ஒரு இடத்துல ஒருத்தர் உழைக்கிறான், 100 ரூபா அவனுக்கு கையில கூலி வரணும். அந்த 100 ரூபா கிடைக்க கூடாதுன்னு ஒருத்தர் சொல்றார். ஏன்னா நீ இங்க 2ஆம் தர 3ஆம் தர குடி. இப்போ பாதிக்கப்பட்டது நாங்க மேடம். ஒடுக்கப்படுறதுக்கான வார்த்தைகளை இப்போ 36 லட்சம் பேர். எந்த இடத்துல சார் அவர் சொன்னாருன்றதுக்காக நீங்க ஒடுக்கப்பட்டீங்க, பாதிக்கப்பட்டீங்க? மேடம், ஒரு கிளாஸ்ல 4th படிக்கிறான் ஒரு பையன். தன்னோட சக மாணவன் அதே 4வது ஸ்டாண்டர்ட்ல படிக்கிறவன் தினந்தோறும் இவனை வந்தேரின்னு கூப்பிடுறான். சக 4th ஸ்டாண்டர்ட் மாணவன். இதை நீங்க சொல்லிதான் சார் நான் ஃபர்ஸ்ட் நிஜமா அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் கேள்வியே படலையே. இது எங்களுக்கு வந்த தகவல். அந்த அம்மா கிட்ட நான் பேசினேன். இது மட்டும் கிடையாது, நீங்க சொல்ற விஷயங்கள் எந்த அளவுக்கு. இப்ப நான் கவுன்சிலர் சீட்டு என் சமுதாயத்திலிருந்து ஒருத்தவங்க கேட்டாங்க, நான் இருக்கக்கூடிய வார்டுல. அப்ப சொல்றாங்க, ஏன்பா பிறமொழியாளர்கள் அந்த வார்டில் 50% இருக்கும். இவர் ஒரே ஒரு பதவிக்காக, முதலமைச்சர் பதவிக்காக சொல்லிட்டு போயிடுறாரு மேடம். அதுக்கு மட்டும் தமிழர்கள் தான் ஆளணும்னு சொல்லிட்டு அதுல உடன்படலை. என்னைக்கும் உடன்பட மாட்டோம், சரிங்களா? தமிழர்களும் எல்லாருமே ஆளலாம். நான் என்னைய தமிழர் இல்லைன்னு நீ சொல்றதுக்கு உனக்கு உரிமை கிடையாது. நீ யாரு எல்லாத்துக்கும் யூரின் டெஸ்ட் எடுத்து பார்த்து இவன் மேடம் குழந்தை பிறகுது, இங்கிட்டு கொடுக்குறாங்க, இவர் வாழலாம் ஆளலாம். இங்கிட்டு கொடுக்குறாங்க, இவர் வாழ மட்டும் செய்யலாம். இந்த குழந்தைய எடுத்து இங்கிட்டு வாழலாம் ஆளலாம். இந்த மாதிரி டெஸ்ட் வச்சாங்கன்னா நீங்க தான் சார் இப்படிலாம் அவர் சொல்றாரு, டெஸ்ட் வச்சாரு, நீங்க தான் சார் சொல்றீங்க. ஆனா சமீபமா ஒரு நிகழ்ச்சி நடந்தது, மதுரையிலேயே நடந்தது. சௌராஷ்டிரா மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் மாநாடு, எழுச்சி மாநாடு அப்படின்னு நடந்தது. அதுல ஸ்ட்ராங்கா சீமான் அவர்கள் சொன்னார் மேடையில, எங்களுடைய கட்சியை சேர்ந்த யாரும், எனது தம்பிகள் யாரும், என்னுடைய சகோதரிகள் யாரும் யாரையும் வந்தேரிகள் என்ற வார்த்தையை கூட பயன்படுத்தியது அல்ல அப்படின்னு சொன்னார். அந்த வீடியோ நான் உங்களுக்கு காட்டுட்டா? சொன்னாரு சார். நானும் சொல்றேன் மேடம், சீமான் ரொம்ப நல்லவர், கடவுளுக்கு இணையானவர்கள்.
சீமான் மாதிரி ஒரு ஒரு எப்படி புத்தருக்கு இணையான உண்மையை மட்டும் பேசுறாரு. மேடம் சௌராஷ்டிரா மக்களுடைய மொழி சிறுபான்மையினர் மாநாட்டுல போயி, அவரு என்னைக்காவது இந்த வார்த்தைய அந்த மேடையில சொல்ல முடியுமா? "உன் கொள்கை என்ன? உன் கட்சியினோட கொள்கை என்னப்பா? நாம் தமிழர் கட்சியினோட கொள்கை." அதுல யாராவது சௌராஷ்டிரா மக்கள் முதலமைச்சர் ஆக முடியுமா? அவர் அப்படி நினைச்சிருந்தாருன்னா அந்த மாநாட்டுக்கே வந்திருக்க மாட்டாரே. அவர் அப்படி நினைக்கிறதுனால தானே வந்தாரு. ஓட்டு வேணும்ல. அன்னைக்கே இந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து குனிய வச்சு 4 அடி டம்மு டம்முன்னு அடிச்சு அனுப்பிச்சு விட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அன்னைக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்பா நீ எங்கள 2ஆம் தர, 3ஆம் தர குடின்னு சொல்ற. நீ எதுக்கு இங்க வந்து வியாக்கியானம் பேசுற? உனக்கு நாங்க யாரு? ஒரு சில மக்களுக்கு ஒரு சில உரிமை இருக்கு. ஒரு சில மக்களுக்கு ஒரு சில உரிமை கிடையாது. மேடம் இது ஆந்திரால நடந்தாலும் தப்பு. ஆந்திரா நடந்தாலும் தப்பு. கேரளா நடந்தாலும் தப்பு. உலகத்துல எங்க நடந்தாலும் தப்பு தான். இதுக்கு பேரு தான் ஒடுக்குமுறை. மேடம் பயங்கரமா பாதிச்சுக்கிட்டு வரோம். மிகப்பெரிய அச்சுறுத்தலா இந்த நாம் தமிழர் கட்சி எங்களுக்கு வளர்ந்துட்டு வராங்க. இவங்களுடைய இது போக போக எப்படி மாறுதுன்னா, இந்த நாயக்க மன்னர்கள் தான் இங்க இருக்க எல்லாருடைய சொத்துக்களை புடுங்கி வரி விதிச்சு மிகப்பெரிய அமைச்சரவையில 40 அமைச்சர் இருக்காங்க. அதுல 4 அமைச்சர் வந்து நேரு, KKSSR, ஏவா வேலு, சேகர், இந்து அறநிலையத்துறை சேகர் பாபு இவங்க இருக்கிறாங்க மேடம். இந்த 4 அமைச்சரை தவிர இவர் சொல்லக்கூடிய சோகால்டு தெலுங்கு அமைச்சர்கள் கிடையாது. இவர் உடனே உதயநிதி ஸ்டாலின் அவர் ஒரு தெலுங்கர், ஸ்டாலின் ஒரு தெலுங்கர். பார்த்தீர்களா? 6 ஆச்சா, 7 ஆச்சா, 8 ஆச்சா மேடம். அதாவது அச்சுறுத்தல், அதாவது எங்களுக்கு எதிராக ஆனா அவர் சொல்றது கரெக்ட் தானே. ஆந்திராவை சேர்ந்த ஆந்திரால ஏதோ ஒரு பகுதியை சேர்ந்தவர் தானே கலைஞர் அவர்கள். ஆந்திராவிலிருந்து வந்தவர் தானே. அவருடைய மகனும் சரி, பேரனும் சரி தெலுங்கு தானே. மேடம் அவர் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? ஓங்கோல்ல இருந்து வந்தவங்க தானே நீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஆமா, திமுகல இருக்கிறவங்க அந்த கட்சியை சேர்ந்தவங்கள நீ தெலுங்கர்னு சொல்லி என்ன வேணா சொல்லு. அதாவது அமைச்சர்கள் இருக்காங்களா மேடம், நீங்க சொல்லக்கூடிய அமைச்சர்கள், அவங்க அவங்களுடைய குடும்பங்கள் அடுத்த 5 தலைமுறைக்கு வாழ்ற மாதிரி சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க. எங்களுக்கும் அவங்களுக்கு என்ன சம்பந்தம்? எங்க வாழ்வாதாரம் 1% கூட உயரலையே. இன்னைக்கு வேலைக்கு போனாதான் எங்க வீட்டுல அடுப்பு எரியும். 95% மக்கள் இந்த நிலைமையில தான் இருக்கிறாங்க. இவர் வந்து அதை விட்டுட்டு அந்த 5% ஒரு கிரீமி லேயர்ல லக்ஸரி லைஃப் வாழக்கூடியவங்களை மட்டும் வச்சுக்கிட்டு அவங்கள காட்டி காட்டி மாச சம்பளம் வாங்கினாதான் நம்ம வீட்டுல அடுப்பு எரியும். இப்ப இவர் வேற இதுல வந்துட்டு இப்படி ஒரு வன்மத்தை எல்லா தமிழ் மக்களும் எங்களை பார்க்கக்கூடிய பார்வையை மாத்துறதுக்கான முயற்சியில ஈடுபடுறாங்க. உண்மையிலேயே உங்களுடைய சமுதாயத்துடைய வாக்கிய சதவீதம் எத்தனை சதவீதம் சார் இருக்கு? ஏன் சார் அதாவது இவ்வளவு பிரச்சனை? மொழி சிறுபான்மையினருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல் இண்டியா லிங்குஸ்டிக் ஃபெடரேஷன் அங்கேருந்து கொடுத்த இதா இருக்கட்டும், தமிழ்நாட்டில் 4ல் ஒருத்தர் 4 நபர் எடுத்துட்டிங்கன்னா அதில் ஒருத்தர் மொழி சிறுபான்மையினர். ஸோ 25% அப்படின்றது மிக 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 குறைவாக இருந்தாலும் 25% குறைவாக கிடையாது. 25%ன்றது வெரி பேர் மினிமம் நாங்கள் இருக்கிறோம். இது அவர் ஒத்துக்கிறதுக்கு அவருக்கு வந்து இது கிடையாது. மேடம் நாங்க ஒண்ணுமே சொல்லலையே மேடம். மற்ற சமுதாயத்தை பத்தி எல்லாம் பேசவே இல்லையா சார்? ஏன் பர்டிகுலரா உங்க சமுதாயத்தை மட்டும் பேசுறாங்க நீங்க ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்றீங்களா? ஓகே, இருக்கலாம். நாச்சியார் மேடம் அவர்கள் வந்து நாம் தமிழர்கிட்ட கையூற்று வாங்கிட்டீங்களோ என்னமோன்ற சந்தேகம் எனக்கு வருது. பட்டு நான் சொல்றது வந்து நாங்கள் இந்த 2010 நாம் தமிழர் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பு நாங்கள் இந்த மாதிரி யாரையாவது பேசியிருக்கோமான்றதை நீங்கள் கொஞ்சம் ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்க. இவங்க இந்த 15 வருட காலத்தில் அப்பயும் சரி நாங்கள் ஒன்றுமே பேசலை மேடம். திரும்ப 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 மேடைதோறும் திருவண்ணாமலையில் வரக்கூடிய தெலுங்கர்கள், நான் இப்போ கூட கிரிவலம் போயிட்டு வந்தேன் போன மாதம் கூட, 4 மொழியிலுமே போர்டு வச்சுருக்காங்க. ஐயோ தெலுங்கர்கள் திருவண்ணாமலையை ஆக்கிரமித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு இதை அவர் பிரச்சாரம் பண்ணுறாரு. மதுரையில் நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு சில நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த அவங்களுக்கு புரியாமல் தெரியாமல் இவங்களோட தான் சின்ன வயசுலேருந்து பழகுறோம், எந்த விதமான பாதிப்பையும் சந்திச்சது கிடையாது, இவன் எங்கேயா கலெக்டராக இருக்கான், இவன் எங்கேயா எஸ்பியாக இருக்கான், இவன் எங்கேயா ஜட்ஜாக இருக்கான், சொல்ல வேண்டிய அதிகாரம் ஃபுல்லும் வேற ஒரு இடத்துல இருக்குது. அவங்கள எதிர்த்து போராடுறதை விட்டுட்டு பிராமணர்கள் மாநாடு பாரதியாருக்கு அரேஞ்ச் பண்ண மாநாடுல போய் நான் திராவிட கோட்டையை உடைப்பேன். திராவிடம்ன்றதுல தமிழர்கள் இருக்காங்களா இல்லையா? அப்ப அந்த தமிழர்களையும் சேர்த்து நீ எதிர்க்கிறியா? இல்லைன்னா திராவிடம்
இப்போ கேரளாலேயோ ஆந்திராலேயோ கர்நாடகாலேயோ டெய்லி ஜனகணமன பாடுறாங்களா, நேஷனல் ஆண்டம், தேசிய கீதம். அப்போ அதில் திராவிட உச்சல வங்கான்னு பாடுறாங்களா, இல்லை கன்னட உச்சல வங்கா, மலையாள உச்சல வங்கா? இப்போ இவ்வளோ பேசுறீங்க இல்ல, போன தடவை வீடியோ எடுத்தப்போ அந்த வீடியோ போஸ்ட் பண்ணோடனே கமெண்ட் செக்ஷன்ல கேட்குறாங்க, தெலுங்கு உங்க தாய்மொழின்னு சொல்றீங்க இல்லைங்க, ஏங்க தெலுங்குல பேசுற கௌரவ குறைச்சலா நினைக்கிறீங்களா? தெலுங்கு பேசுங்க, உங்களுக்கு தெலுங்கு உண்மையிலேயே தெரியுமா அப்படின்னு தான் கேட்குறாங்க. அது எப்படி சொந்த தாய்மொழியை மறந்து போகுமா? மேடம், நான் இதுக்கு முன்னாடி ஒரு பதில் சொன்னேன். எனக்கு என்ன விருப்பமோ அதை பேசுகிற அதிகாரம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எனக்கு கொடுத்துருக்கு. இன்னொன்று, நான் இப்போ உங்களுக்கு தெலுங்குல பதில் சொல்கிறேன். இல்லை நான் ஒரு கடையில் போய் ஒரு வாழைப்பழம் வாங்குறேன், இல்லை ஒரு 1/2 கிலோ ஏதோ ஒரு பொருள் வாங்குறேன், தெலுங்குல போய் பேசி வாங்க, ஏன் நீ ஏன் தமிழில் பேசுகிற, தெலுங்குல பேசுன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்கிறாங்க. அந்த கமெண்ட் பாக்ஸில் சொன்னவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன், ஐயா உங்கள்கிட்ட நான் சொல்ல முயற்சி பண்ணி தவிச்சு போன விஷயம் என்னன்னா, நான் தெலுங்கேன் கிடையாது, நான் தமிழன்னு சொல்லி எங்கள் இதில் நிறையா பேர் வாழ்கிறாங்க. ஒரு சில பேர் அப்படியே நீ யுகாதி கொண்டாடுறேன்னு கேட்பான். யுகாதின்றது தெலுங்கு வருட பிறப்பு, அதை ஏன் கொண்டாடுறேன்னு சொல்லுவான். எங்கள் இதில் பாதி பேர் வந்து தெலுங்கு பேசுறதுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்க ஆட்கள் இருக்கிறாங்க. அந்த 1.5 கோடி மக்கள்ல பேலன்ஸ் உள்ள 75 லட்சம் பேருக்கு தெலுங்கு பேசக்கூட தெரியல. நீ அடையாளத்தை ஏன் மறைக்கிற, நீ பேச பழகிக்கன்னு நீ சொல்ற. எங்களுக்கு அதை காட்டிலும் நாட வளர்ச்சி பாதையில கொண்டு போறதுக்கு உண்டான கல்வி, வேலைவாய்ப்பு, புது புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சு தேசத்தை வளர்க்கணுன்றதுக்காக என் மூளையை நான் செலவு பண்ணுவேனா, நீ சொல்றதுக்காக ஒரு மொழியை கற்றுக்கிட்டு அதில் நான் பேச எழுத பழகன்னு சொல்லிட்டு அதில் என்னுடைய அறிவை வந்து நான் செலுத்தணுமா? எல்லா மக்களுக்குமான வளர்ச்சிக்காக நாங்கள் பேசணுமா அப்படின்றது என்னுடைய இது. நான் தெலுங்குல பேசணும்னு நீ விருப்பப்படாதன்னு நான் சொல்கிறேன், அது என்னுடைய விருப்பம். இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க, புதிய கல்விக் கொள்கைன்னு ஒன்று வந்தது, அதில் என்ன சொல்லியிருக்காங்க, அவங்கவுங்க தாய்மொழியை அவங்கவுங்க கற்றுக்கோங்கன்னு தானே சொல்லியிருக்காங்க. மேடம், நேஷனலே அப்படி தானங்க சொல்லுது. தமிழ் இங்கிலீஷ் போக நீ 3ஆவதா ஒரு மொழி கற்றுக்க, ஹிந்தி வேணும்னா கற்றுக்க, தெலுங்கு வேணா கற்றுக்க, இது வேணா கற்றுக்க அப்படின்னு சொல்லுது. அவங்க விருப்பம். அதை தான் கேட்குறேன், இதை வந்து தேசியத்தில் சொல்லும் போது ஏற்றுக்கிறீங்க, மாநிலத்தில் சொல்லும் போது ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க? 3ஆவதா ஒரு மொழி கற்றுக்கங்கன்னு சொல்கிறது தானே சொல்கிறீங்க. 3ஆவதா ஒரு மொழியை கற்றுக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. அட் த சேம் டைம் இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்காங்க, தாய்மொழியை கண்டிப்பாக கற்றுக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக. ஏன் நீங்கள் அதை செய்யல? அதை தானே இவங்களும் சொல்கிறாங்க. தாய்மொழினா நீங்க தெலுங்க வந்து பேச எழுத கத்துக்கணும். தெலுங்கு உங்க தாய்மொழி தானே. அதை வச்சு இப்ப என்ன செய்ய போறோம் சொல்றாரு. அதை வச்சு என்ன மேடம் செய்ய போறது? தெலுங்கு வச்சு நான் இங்க ஏதாவது ரயில்வே பரீட்சை எழுத முடியுமா? இங்க தமிழ்ல பரீட்சை எழுதுற மாதிரி ஸ்கூல்ல சிபிஎஸ்சிலேயே தமிழ் வந்து ஒரு பாடம் கம்பல்சரி. அதுக்கு தெலுங்கு நான் கத்துக்கிட்டு என்ன மேடம் செய்ய போறேன்? இதைத்தான் சொல்றாரு, தமிழ் மக்களுடைய அந்த அங்கீகாரத்தை நீங்க இடையில வந்து கொஞ்சத்தை பறிச்சுக்கிறீங்கன்னு சொல்றாரு சீமான். கண்டிப்பா பறிச்சிருக்கோம். ஏன்னா நான் தெளிவா சொல்றேன் மேடம், 10 பேர் இருக்கான், நான் 2 பேர் இருக்கேன். எனக்கு 2 இட்லி குடுன்னு கேட்கறது பறிக்கிறதா இருந்துச்சுன்னா அந்த பறிப்பை செய்வோம். இது தமிழ் மக்களை காயப்படுத்துறதுக்காக இல்லை. இவன் ட்விஸ்ட் பண்ணி தமிழர்களே பார்த்தீர்களா தெலுங்கர்கள் இப்படி பேசுறாங்கன்னு சொல்லி மேடை போட்டு நெஞ்சில் அடிச்சுட்டு ஒப்பாரி வைப்பாங்க. அதெல்லாம் நான் சொல்லலை. நான் 2 பேர் இருக்கேன் தம்பி, எனக்கு 2 இட்லி கொடு, இது அநியாயம் அப்படின்னு நீ சொன்ன. எங்க அண்ணனும் அதானே சொல்றாரு, நீ 5% இருக்கா, உனக்கு 5 எம்எல்ஏ சீட் தரேன்னு. நீ அதை சொல்ல வேணாம், நீ அடிப்படையிலே எங்களுக்கு எதிரானவர். இன்னைக்கு வேணா நீ வந்து கொஞ்சம் மாறலாம், ஓட்டு வேணும் இல்லையா, அங்கங்க ஓட்டு நிறைய இருக்கு இல்லையா, அது வாங்கணும் இல்லையா, அதுக்காண்டி சின்ன ட்விஸ்ட் ஒரு டியூன் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. விருப்பாச்சி கோபால் நாயக்கர்னு ஒரு மன்னர் இருக்காங்க. இவங்க வந்து வேலுநாச்சியார் அவங்களோட இணைஞ்சு சண்டை போட்டாங்க. வேலுநாச்சியாருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட கால அடைக்கலம் கொடுத்து எல்லாரும் சேர்ந்து சண்டை போட்டாங்க. அவர் வந்து நாங்கள் தலை வணங்குறோன்னு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற பார்க்குறாங்க. ஆனால் பேசிக் ஆர்ஜினு விஷமுள்ள அந்த நல்ல பாம்புனுடைய சிந்தனை என்னன்னா, இது தமிழ் தேசியம், உனக்கு 2ஆம் தர குடிக்கான அதிகாரம் உண்டுன்றத 50 வருஷம் ஆனாலும் அதை செஞ்சு முடிக்கிறது தான் அவங்க அஜெண்டா. அதற்கு இன்று இருந்தே நாங்கள் அதை எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், மக்கள்கிட்ட எடுத்து சொல்கிறோம். அன்னைக்கு அதிமுக திமுகவுக்கு எதிராக வாக்களிக்கிறதுக்கு கட்சி இல்லைன்னு சொல்லி ஒரு 36 லட்சம் பேர் ஓட்டு போட்டுட்டாங்க. இந்த வாட்டி அப்படி கிடையாது. நிறைய வாய்ப்புகள், வேற வேற அமைப்புகள், வேற வேற கட்சிகள் ஆரம்பிச்சு வந்துருச்சு. அதனால் இவருடைய வாக்கு சதவீதம் 8ல் இருந்து 4, 2, 1 அப்படின்னு சரியுமே தவிர இவருக்கு வளர்ச்சி இருக்காது. இது நாங்கள் டிக்ளேர் பண்ணுறோம், இதுக்கு தான் நாங்கள் வேலை பார்க்குறோம், வெளிப்படையாகவே சொல்கிறோம். சீமான் பேசுனதுக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டீங்க.
இப்படி எத்தனையோ பேரு தமிழ், தமிழ் தேசியம், தமிழ், தமிழ் தேசியம் பேசிட்டே தானே இருக்காங்க. இவர் பேசுறதுக்கு மட்டும் ஏன் இவ்ளோ நெகட்டிவ் ஆகுறீங்க? தமிழ் தேசியம் பேசுற மற்றவங்கள யாருக்கும் யாரையுமே நாங்க இனிமேல எதிர்க்க போறதில்ல. இனிமேல் அவங்கள பத்தி அவங்க எல்லாரும் எங்களை இணைச்சு, "அப்பா நீ தமிழ் மேல உயிரா இருக்க. 700, 800 வருஷமா இந்த மொழிய நேசிச்சு, நான் நெஞ்ச பொளந்தா காட்ட முடியும்? நான் தமிழ நேசிக்கிறேன்னு. நான் படிச்சது தமிழ் தான்னு சொல்லி காட்டோம்னா, அவன் எங்கள ஏத்துக்கிறான். வா சேர்ந்து தமிழ் தேசியத்துல வா." பிரபாகரன் என்ன சொன்னாரு? "வாங்க, நீங்க நீங்க செய்யாத உதவிகள் இல்லன்னு சொல்லி எம்ஜிஆர் பீரோவ தொறந்து எவ்வளோ நாள் எடுத்துக்கன்னு சொல்லி சொன்னாருன்னு அவர் படையில இருக்கவங்களே சொல்றாங்களே." அப்ப இவர் மட்டும் என்ன சொல்றாருன்னா, "எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே." கேட்கிறப்ப பாருங்க, எங்க இடத்துல இருந்து ஒரு ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு சமுதாயத்துல இருக்கிறவனுடைய வலி, அவனா இருந்து பார்க்காத வரைக்கும் யாருனாலையும் புரிஞ்சுக்க முடியாது. அந்த வழி தான் எங்க வீட்டு பெண்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கு. அது என்னன்னா, ஒரு எளிமையா இவங்க வந்து ஒரு தெலுங்கு பேசக்கூடிய சமுதாயம் அப்படின்னு எளிமையா ஒரு சில இடத்துல ஒடுக்குமுறை நடக்குது. அதுக்கு இவர் மேலும் வலு சேர்க்கிறாரு. அப்ப அந்த இடத்துல நான் வந்து தமிழ் தேசியம் பேசுறாரு மேடம். நான் இதே சொல்லி தோழர் ஜீவானந்தமா இருக்கட்டும், பாரதிதாசன் பாரதியாரா இருக்கட்டும், ரெட்டமலை சீனிவாசனா இருக்கட்டும், தமிழுக்கு தேசிய கருத்துக்கள் பேசுற யாரையுமே நாங்க எதிர்க்கலையே. ஆனா சீமானை எதிர்க்கிறோமே. சீமான்றவர் தகுதியற்ற ஒரு தலைமையா இருக்கிறாரு. தயவு செஞ்சு அந்த இடுபுவனம் கார்த்தியா கூட தலைவராக்குங்கயா. இவருக்கு வந்து ஷி இஸ் நாட் அட் ஆல் எலிஜிபிள் ஃபார் அ லீடர். மாத்தி 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 பேசுவார். இன்னைக்கு ஒன்று பேசுவார், நாளைக்கு ஒன்று பேசுவார், நாளானி மேடம். இப்போ நம்ம வீட்டில் ஒருத்தவங்க இறந்துடுறாங்க, நம்ம வீட்டுக்கு கேத விசாரிக்க வருவாங்களா, பக்கத்து வீட்டுக்கு போய் கேத விசாரிக்க போவாங்களா? இவர் பக்கத்து வீட்டுக்கு போவார். ஸ்டாலின்கிட்ட போய் அண்ணன் அண்ணன் இறந்துட்டாரு, முக்கா முத்து இறந்ததுக்கு அங்க போய் விசாரி. டெய்லியும் நீ விடிஞ்சா திட்டுற. நம்ம திமுக எங்களுக்கு என்ன இதுவா? எங்களுக்கு என்ன அண்ணா திமுக என்ன இதுவா? என் மக்களுக்காக நான் பேசுறேன். என் மக்களுடைய வாழ்வாதாரம் எந்த அரசியல் கட்சினாலையும் வளர நான் எல்லாத்தையும் குற்றம் சாட்டுறேன். சீமானை மட்டும் இல்ல, எல்லா அரசியல் கட்சிக்குமே நான் சொல்றேன். நாங்க வந்து எங்களுக்காக போராடுறோம். எங்களுக்கு கொஞ்சமாவது கொடுங்க. ஏதாவது ஒரு இடஒதுக்கீடு கொடுங்க. ரொம்ப ஐடி கம்பெனின்னு போயிடுறாங்க. ஐடி கம்பெனியில் இருக்கிறவன் என்ன நினைக்கிறான்னா, நான் படிச்சிட்டேன், எனக்கு அரசியல் தேவையில்லை. ஆனால் காலைல ஹெல்மெட்டை மாட்டிட்டு பைக்கு போய் டிராஃபிக் நிற்கிறப்போ, என்ன கவர்மெண்ட் இது, என்ன இது, யூஎஸ் உள்ள என்ட்ரு ஆகணும்னா $1,00,000 கட்டணும்ன்றான் அப்படின்னு பாலிடிக்ஸ் பேசுவாங்க. ஆனால் பாலிடிக்ஸ் ஓட்டு கூட வர்றது கிடையாது. எல்லாமே அரசியலுக்கு கீழே தான் வருது. ஆக எல்லாருமே அரசியல் பேசணும், பழகணும். உள்ள கம்பல்சரியா நமக்கான இடஒதுக்கீடை கேட்டு பெறணும். அதுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு முறையா நடத்தணும். அந்த முறையா நடத்தி சரியான விகிதாச்சாரத்தில் எங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கணும். அது போக தலைவராக இருக்கக்கூடியவர் வந்து இந்த தகுதி உள்ளவர் தலைவராக இருக்கக்கூடாது அப்படின்ற இது கிடையவே கிடையாது. அவர் திறமை அடிப்படையில் தேர்ந்தெடுக்கணும். இதெல்லாம் நாங்கள் எப்போ பேச ஆரம்பித்தோம்? இவர் எங்களை அடிச்சு 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 மேடை தோறும் மேடம். இப்போ வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய படையில் தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க, பிள்ளமார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க, கோனார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே இணைஞ்சு போராடி வெள்ளையனை விரட்டி அடிச்சாங்க. நீ கட்டபொம்மனை திருடன் கொள்ளைக்காரன்னு சொன்னா எல்லாரையும் சொன்னதா ஆயிராதா? எல்லாரும் இணைஞ்சுதானே போரிட்டாங்க. அப்போ இவருடைய நோக்கம்தான் என்ன? இவர் வந்து ஒரு மொழி பிரிவினவாத அரசியல் செய்கிறாரு. நான் திரும்ப சொல்றேன், நீ ஒரே ஒரு பிரபாகரனை பார்த்துருக்க, எங்க இதில் 1000 பிரபாகரனை உருவாக்கி விட்டுறாத. சீமானுக்கும் நாம் தமிழருக்கும் நான் நேரடியா சொல்றேன், நீ நினைக்கிற மாதிரி நாங்க கிடையாது. உடனே விஜயநகர பேரரசுனா வந்துருவாங்க. விஜயநகர பேரரசு சொல்லிட்டேன், விஜயநகர பேரரசு டைரக்டா வார்னிங் சொல்றீங்க. ஆமா, கருத்தியல் ரீதியா வார்னிங். நீ 8% வாங்க, 15 வருஷம் ஆச்சு தம்பி. நாங்க முதல் எலெக்ஷன்ல 8% எங்க மொழி சிறுபான்மையினர் வாங்கி தனியா காட்ட முடியும். அதை செய்ய வச்சிடாத. அப்பதான் பிரிவினைவாதம் அதிகமா வரும். இது தேவையா? ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க அப்படின்றத நான் வெளிப்படையா சொல்றேன். உங்கள் கடுமையான பணிச்சுமைகளுக்கு நடுவில் வளர்த்த கலையை மறக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது என்று பேசியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி மேம். நான் வந்து ரைட் மீடியாவுக்கு என்னாலும் நன்றியோட ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, எங்களுடைய லட்ச மக்களினுடைய குமுறல்களை வெளிப்படுத்துவதற்கு எங்களுக்கு ஒரு தளம்
கொடுத்துருக்கீங்க. இன்னும் போக போக நிறைய தரவுகளோட நான் உங்களை சந்திச்சு நிறைய இது கொடுக்குறேன். நெறியாளர் நாச்சியார் அவர்களுக்கும் எனது நன்றிகளை இந்த தருணத்தை தெரிவிச்சுக்கிறேன்.